அப்பப்போ பாண்டியனை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஃபாதராக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்கல்ல. அதுதான் இன்றைக்கி எபிசோடில் நடக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ வேற ஒரு விஷயமும் நடக்குது. என்னென்னா ராஜி கிட்டக்க கெஞ்சி பார்க்குறாங்க மாறி. அவன் பெரிய தப்பு பண்ணிட்டான் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவன் திருந்தி தொலைஞ்சிட்டான். என் வயிற்றில் பிள்ளையாக நான் அவனை பெற்றுட்டேன் வேறு. அதனால் வந்து நான் பெற்று தொலைச்சிட்டான்ல, அதனால் வந்து அவனை எப்படியாவது அந்த வீட்டில் பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த கேஸை வாபஸ் வாங்க வை அப்படின்னா அதை நான் அப்படி பண்ண முடியாது. நான் என் வீட்டில் சொன்னாலும் அதை ஒத்துக்க மாட்டாங்க. ப்ளஸ் இது அண்ணன் திருந்திட்டாங்கிறது மட்டும் விஷயம் இல்லை, அரசி பாதிக்கப்பட்டிருக்கா, மாமா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காரு, அது விஷயத்தை எப்படியாச்சும் ஒரு கேஸாக கொண்டு போகணுன்ட்டு அவங்கள தான் இது முடிவு எடுக்கணும், நான் முடிவு எடுக்க முடியாது, நான் போய் சொல்ல முடியாது அப்படின்னா, ஓ உனக்கு வந்து அவ்வளோ ஆயிடுச்சு, அப்போ அதுதான் உன் குடும்பங்கிற என்ன எவ்வளோ நாளாக உன் குடும்பம், நாங்கள் தானே வந்து உன் குடும்பம் இத்தனை நாள் வளர்த்தோம், அவனையும் ஒன்றா தானே வளர்த்தோம், அப்படி இந்த அளவுக்கு நீ மாறிட்டல, உன் வாழ்க்கைக்கு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக என் பிள்ளைய ஜெயிலுக்கு அனுப்ப பார்க்குறல்ல, பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் சொல்லிட்டு போயிட்டாங்க கோவமாக மாறி. நீ ஓடி போனதால தான் இதெல்லாம் நடந்துச்சுங்க, அதை ஞாபகத்தை வச்சுக்கோ, இல்லைனா அவன் நல்லா தான் இருந்திருப்பான் அப்படின்னு திருப்பி கில்ட் ட்ரிப் பண்ணிட்டு எப்படியாச்சும் பண்ண விட்டுட்டு போயிடறாங்க. இதனோட செந்தில காணாமேன்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்துடுறாரு. என்ன வாசலில் வந்துட்டார் அப்படின்னு போய் கூப்பிட்றதுக்காக கதிர் போனால், எதுக்கு வாசல் வரைக்கும் நீங்கள் போகிறீங்கிறாங்க. உள்ளார போனால் ஒரே பையாக வச்சுருக்காரு. இந்த பையெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளார வந்தால் என் மாத சம்பளத்தை எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் அவங்க அம்மாவுக்கு சாரி எடுத்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 2 அண்ணன் தம்பிகளுக்கும் அப்புறம் வந்து பழனிகளுக்கும் ஷர்ட்டர் டிஷர்ட்லாம் எடுத்து கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா வந்து அரசிக்கு சுடிதார், அதுக்கு மட்டும் இல்லாமல் அதுக்கு மேட்சிங் வளையல் ஜிமிக்கி எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு வளையல்லாம் கொடுத்துட்டு, இந்த பக்கம் திரும்பி பார்த்திங்க அப்படின்னா வந்து இவங்க 3 பேர்த்துக்கும் ராஜி, அதுக்கப்புறம் வந்து தங்கமயில் அண்டு சுகன்யா, இவங்களுக்குலாம் வேறு தனித்தனியாக வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்தோன்னே வந்து அப்பாவுக்கு எதுவும் கிஃப்ட் இல்லையானா வாட்ச் எடுத்து நீட்டுறாரு. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, லூசாடா நீ, எவ்வளோ கடன் வாங்கியிருக்க அந்த பொண்ணு, மாதம் இப்படி செலவழிச்சிட்டு இருக்கே, என்ன 10 நாளைக்கு ஒரு சம்பளம் போட போகிறானுங்க அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுட்டு எனக்கு தேவையில்லைன்னு போயிடுறாரு. இல்லை வேணான்னு சொல்கிறது வேறு, இல்லை சொல்கிற விதத்தை இனிமேல் இப்படி செலவு பண்ணாரான்னு சொல்கிறது வேறு. மாதம் சம்பளம்னு ஆசையாக ஒருத்தர் வாங்கிட்டு வரும்போது இப்போ ஏன் குத்தி காமிக்கிற மாதிரி பேசணும்னு கதிரும் கோவப்பட, சரி விடுங்கடாங்கிறாங்க. உடனே இதுக்கப்புறம் தான் வந்து நான் அந்த வாட்சை இவரே தாங்கையில் கட்டி பார்க்குறாரு. இதுக்கு 2 கையில் வாட்ச் கட்டிருக்கீங்கன்னு மீனா கேட்டால், இந்த 2 கையிலையும் கட்டிக்கிறேன், நானே எனக்கு வாட்ச் வச்சுக்கிறேன், அவருக்குலாம் கொடுக்க மாட்டேன் நான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு செந்தில். இல்லை எவ்வளோ செலவாச்சுன்னா மொத்த சம்பளம் 37,000 ரூபா, செலவானது 42,000 மாத சம்பளத்தே துண்டு அப்படின்னா நான் என் ஆசையை புரிஞ்சிக்க மாட்டேறேன். எனக்கு அவர் கிஃப்ட் வாங்கி கொடுத்ததில்லை, நானே யாருக்கும் எதுவும் செய்ய முடிஞ்சதில்லை, வீட்டிலேருந்து கடையிலேருந்து பணம் தான் திருட முடிஞ்சு, எங்கேயாச்சும் முட்டை பப் சாப்பிட்டா கூட நீ தான் காசு கொடுத்துருக்க, அதனால தான் நான் வந்து என் காசு முதல்ல வரும்போது செய்யணும்னு நினச்சேன், நான் மாதமாக செய்ய போகிறேன், இதுக்கப்புறம் நான் பொறுப்பாக இருந்துக்க போகிறேன், ஏன் இப்படி வந்து எனக்கு காயப்படுத்தணும் அப்படின்னு கோவப்பட, இல்லைங்க விடுங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு அவங்க பாவமாக பார்க்கும் பொழுதே அவர் வந்து தன்னுடைய கிஃப்ட்டை நீட்டுறாரு மீனாவுக்கு. மீனா ஒரு முறைக்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.